பேசியது எதை நோக்கி? அதாவது அதுதான் வந்து நீங்க பேசும் போல கூட்டணியில் இருந்து கொண்டு நான் அந்த நிகழ்ச்சி செஞ்சேன்னா அது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கும். கூட்டணிக்கு இந்த கூட்டணியுடைய தர்மத்துக்கு அந்த சரியா இருக்காது. இங்க வந்ததுனால நான் வேற ஒரு கூட்டணிக்கு போறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. அவருடைய புகழ் மென்மேலும், அதாவது அங்க வந்து இது அம்பேத்கர் பற்றிய மேடை, இது அரசியல் மேடை இல்லை அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு. மற்றவங்க என்ன அவங்க மற்றவர்கள் ஏற்பாடு செய்தது என்ன நோக்கத்தை ஏற்பாடு செய்திருந்தால் ஏன் அதை வச்சு நன்றிக்கு பேசப்படுகிறது? அவர் பணம் படைத்தவர், வசதி படைத்தவர். வசதி படைத்தவர் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு டீக்கரை வச்சுருக்கிறவங்க அதை வச்சு நான் மாதிரி வந்து அவர் அதை ஒப்புவாங்க. அது போன்ற நபர்களும் முன்னோச்சாயிருக்காங்க. நீ சொன்னீங்க இருக்காங்க, ஆயிருக்காங்க. அவங்க அவங்களுடைய உழைப்பால் கொஞ்சம் ஓவர் நைட்ல வந்தது இல்லை, ஒரு நாள்ல வந்தது. எடுக்கும்ல யாரும் வந்து ஏன் அப்படி நிற்கிற இது அம்மா அறிவிச்ச கேட்டு கூட்டணி கட்சிக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நிற்கலாமா அப்படின்னு அவங்களும் கேட்கல. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழா. அம்பேத்கரிய நிகழ்வா அல்லது அரசியல் நிகழ்வா என்பது குறித்து நம்மிடையே உரையாட இணைந்திருக்கிறார் வால்பாறை தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் பேசியிருப்பது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பற்றி தானா அல்ல அரசியல் பற்றியா? இப்போ நடக்கிறது வந்து ஒரு தேர்தல் ஜுரம் ஆரம்பித்த ஒரு ஆரம்ப கட்டம், அதாவது டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு டேக் ஆஃப். அப்பேற்பட்ட அந்த தருணத்தில் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு நகருக்கும் அரசியல் பின்புலம் உண்டு உண்டு. அது விஜய் வந்து அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ அம்பேத்கர் எல்லாருக்கும் மாணவர் அப்படின்னு பேசுறது எல்லா குடிமகனுக்கும் உரிமை இருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. எல்லா குடிமகனுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கணும், அதே மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுவாக நிகழ்ச்சிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க. பல துறைகளில் இருந்த வல்லுநர்கள் அவர்கள் வந்து சொல்லும்போது அவங்க வந்து அது வந்து மக்களுக்கு அது ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட். நிகழ்ச்சியை கூர்மைப்படுத்துவது நோக்கத்துக்கு கூப்பிடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது ஒரு வல்லுநர்கள் மூலமாக சொல்லும்போது, இப்போ அரசியல் கருத்துனே வச்சுக்கோங்க, அரசியல் கருத்துக்களை சொல்லும்போது ஒரு ஆட்சியாளரோ முதலமைச்சரோ ஒரு எதிர்கட்சி தலைவரோ அவங்க சொன்னாங்கன்னா சீக்கிரம் மக்களாக வச்சு சார். அதே ஒரு சாதாரண தொண்டன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல்வாதி வந்து சொன்னால் கூட அது அந்த அளவுக்கு போச்சாரு. அதனால வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் ஒரு முக்கியமானவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற போது அது வந்து போடுவாங்க. ஆனால் அண்மையில் நடந்த அந்த அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறத பார்க்கும்போது எத்தனையோ புத்தக நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது எதை காட்டுகிறது? எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. தான் பெர்செப்ஷன். ஏன்னா அரசியல் காலம் தொடங்கி விட்டது. அரசியல் தேர்தல் களம் வந்து தயாராகி கொண்டிருக்கின்ற போது அப்படித்தான் பார்ப்பாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதல்ல வெளியிடுவார். அதை வந்து தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமணம் பெற்றுக்கொள்வார். அப்படிதான் இருந்தது. அதற்கு பல்வேறு காரணங்களால் வந்து அது மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்கு பின்புலத்தில் வந்து பெரிய ஒரு ஒரு வேலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளும் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து விஜய்
பேசியது எதை நோக்கி, அதாவது அதுதான் வந்து நீங்க பேசும் பலமா இருக்கு. அவர் ஒரு காரணம் சொல்றாரு, அதாவது நான் கூட்டணியில் இருக்கிறேன், ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நான் அந்த நிகழ்ச்சி செஞ்சேன்னா அது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கும். கூட்டணிக்கு அந்த கூட்டணியுடைய தர்மத்துக்கு அந்த அது சரியா இருக்காது. தேர்தல் அரசியல் வேறு என்பது, கொள்கை அரசியல் என்பது வேறு. அதனால வந்து நான் தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்க முடியும், நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம். அதனால வந்து புத்தக வெளியீட்டில் நான் வந்து நான் பேசாத பேச்சா, நான் வந்து அம்பேத்கருக்காக செலுத்தாத மரியாதைகள் யாரையும் கூட சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னுடைய பார்வை எப்படின்னா, அம்பேத்கருடைய நூல் வெளியிட்டுலாம் நம்ம இப்போ நான் ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வெளியிடுறேன்னா யாரை ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன்? நீங்கள் யாரை கூப்பிடுவேன்? நான் அது எக்ஸ்பர்ட் யாராருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் யாராவது இருக்காரு? திருமாவளவன் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு, அதுக்காக உழைக்கிறார். அவன் கட்சியுடைய கொள்கையை அந்த கொள்கை தான். இப்போ அவரை நான் கூப்பிடுவேன்னா கூப்பிட மாட்டேன், கூடுவோம்ல. இந்த சமூக நீதியை புத்தக்கூடிய யாராவது இருக்குன்னு பார்ப்பேன், அவங்கள தான் கூப்பிடுவேன். கலைஞர் இருந்தால் கலைஞர் கூப்பிடுவேன், ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா கூப்பிடுவேன், முதலமைச்சர் கூப்பிடுவேன், எதிர்கட்சி தலைவர் கூப்பிடுவேன், அத்தனை கட்சிக்காரங்க கூப்பிடுவேன். அப்படிதானே? அதுலயும் வந்து இப்போ நீதியரசர் சந்தூர்ல கலந்துருக்காரு, அம்பேத்கர் பேரன் அவரும் கலந்துருக்காரு. இதோட இந்தியாவிலேயே அம்பேத்கர் சில கோர்ட்டுக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்துலாம் மனுநீதி சோழருக்கு பிறகு ஒரு சிலை இருக்குன்னா அது அம்பேத்கர் நிறைய நீதிமன்றம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த முதலாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்காக பாடுபட்டவர்கள் யார், அதற்கு தலைமையேற்று நடத்தவர்கள் அவர்களையும் கூட்டுள்ளனர். அதுதான் அம்பேத்கர் நூல் விழாவிற்கு, அந்த நூல் விளையாட்டுவதற்கு சிறப்பாக இருக்கும். அதை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எதுவாக இருக்கும்? அரசியல்னு வச்சுக்கோங்க. அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ரைட், பரவாயில்ல, திருமணம் கூப்பிட்டுருக்காங்க, நான் முதல்ல வரேன்னு சொன்னேன், இப்போ எனக்கு வர முடியாது, எனக்கு வந்து என்னுடைய அலையன்ஸுடைய கூட்டணி தர்மத்தை மீறி நான் வர முடியாது அப்படிங்கிறத இருந்தால் கூட இந்த மேடையில் அவர் என்ன அறிக்கையை கொடுத்தாரோ அந்த அறிக்கை இங்கேயே சொல்லி, நான் வந்து அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்களில் முதல் நபர் நான், அதற்காக நான் நுழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கட்சியும் அதுதான். அதாவது சமூக நீதியும் அடித்தட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நீதியும், எல்லோரும் சமம் என்பது நீதியும், அதே மாதிரி சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை எடுத்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் என்றும், ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் திருமாவளவன் என்ற முறையில். ஆனால் ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் நான் இதை அந்த கூட்டணி கட்சிகள் என்பது நீங்கள் தவறான கணக்கு போடக்கூடாது. இங்கே வந்ததுனால நான் வேறொரு கூட்டணிக்கு போகிறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. அவருடைய புகழின் மென்மேலும் உண்டு. அதாவது அங்கே வந்து இது அம்பேத்கர் பற்றிய மேடை, இது அரசியல் மேடை இல்லை அப்படின்னு அவரை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. மற்றவங்க என்ன மற்றவர்கள் ஏற்பாடு செய்ததில் என்ன நோக்கத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் இதில் அரசியல் என்று அரசியல் சாயம் பூசி அல்லது ஏதோ ஒரு திட்டத்தில் யாரார்கள் நினைப்பார்களே என்றால் அவர்கள் தோற்று போவார்கள் என்று சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு சுக்குநூறாக நம்ம கொடுத்துருவோம். இன்னைக்கு அது ஒரு பேசும் பொருளாக. அதான் அந்த விஜய் வந்து அம்பேத்கர் விழாவுக்கு கூட வராமல் கூட்டணி அழுத்தம் அந்த சூழலினால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நேரத்தில் இந்த விஷயம், அதாவது என்ன சொல்கிறாருன்னா வச்சுக்கலாம், விஜய் ரொம்ப தெளிவாக அந்த நிகழ்வை பற்றி, தொல் திருமாவளவனை பற்றி பேசுகிறப்ப அவரோட மனசு முழுவதுமே வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அவர் பேசினது விருப்பமா இல்லை நான் இந்த விழாவுக்கு நான் வரவில்லை அதுக்கான காரணத்தை சொன்னதுக்கு பிறகும் அவரை வந்து வருந்தி கூப்பிடுறாரா, விருப்பத்தை தெரிவிக்கிறாரா, இல்லை அதுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் காரணங்கள் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இவரை வந்து இதெல்லாம் பேச வச்சது அவராக பேசினாரா இல்லை ஆதவர்ஜனா பேச வச்சாரா? ஆதவர்ஜனா முதல்ல வந்து பிரசாந்த் கிஷோரோட இருந்து திமுகவுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு அந்த அரசியல் வியூகம் வகுப்பாளர்களில் அதில் ஒரு உறுதுணையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர்கள், அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்தவர்களில் இவரும் ஒருவர். யாரு? ஆதவர்ஜனா. ஏன் ஆதவர்ஜனா இன்றைக்கு பேசப்படுகிறது? அவர் பணம் படைத்தவர், வசதி படைத்தவர் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு டீக்கரை வச்சிருக்கிறவர் ஆதவர்ஜனா மாதிரி ஒருத்தர் வந்து அவர் அங்கே விட்டுவாங்களா?
அரசியல் களத்தில் அவர் பெரிய விழா முடியுமா? தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழ் அது போன்ற நபர்களும் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. நீ சொன்னீங்கல்ல, இருக்காங்க, ஆகியிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பால் கொஞ்சம் ஓவர் நைட்ல வந்தது இல்லை, அவங்க ஒரு நாள்ல வந்தது இல்லை. அவங்க ஆண்டுக்கணக்காக பசியும் பட்டினியும் போஸ்ட் ஒட்டி கொடி பிடிச்சி கோஷம் போட்டு போலீஸ்காரன்ட்ட அடிபட்டு மிதிபட்டு அப்படி வந்தவர்கள் தலைவர்கள். அந்த தலைவர்களை சொல்ல, அது அடிபட்ட தலைவர் கூட வந்திருக்காங்க, அதை நான் சொல்லலை. ஆனால் இப்போ வர்றவங்க இன்னைக்கு அங்கே பிரசாந்த் கிஷோர் இருந்தார், அதுக்கடுத்து திமுகவில் வந்து இவ்வளோ பொறுப்பில் இருந்தார். அதை விட்டுட்டு இப்போ விடுதலை சிறுத்தையில் துணை பொதுச்செயலர் வந்தவுடனே துணை பொதுச்செயலர் கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதா இந்திய அரசியல். நான் அரசியல்வாதியில் சொல்கிறேன். நான் அதாவது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அது அரசியல் கணக்கு லாப கணக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அரசியல் கணக்கில் லாப கணக்கு இருக்கிறது. அரசியல் கணக்கில் வசதிப்படுத்தவர்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது, தனி இடம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த அரசியல் களத்தில் பணம் படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் செலவழிக்கக்கூடியவர்களுக்கும் இன்றும் என்றும் ஒரு தனி இடம் இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் என் போன்ற அரசியல்வாதிகளுடைய மிகப்பெரிய கனவு. அந்த கனவு இன்னைக்கு நினைவாக வேண்டும் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். அது எளிதில் சாத்தியமா? அதைத்தான் சொல்றேன். நீங்க கனவு காணலாம், ஆனா தமிழ்நாட்டில் எளிதில் சாத்தியம் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். 2006 சட்டமன்ற தேர்தலில் வால்பாறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டி போடுது. 2006 அதிமுக. ஆமா, அது அதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாம். இப்போ வால்பாறை தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைக்கு கூட்டணியில் அது சீட் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற எனக்கு சீட் கிடைக்கல. ஆனாலும் எனக்கு ஒரு என்ன ஆத்மனா, விடுதலை சிறுத்தைகள் அங்கே வந்து அந்தோடி சமுதாய மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க ஓட்டு. இல்லை, அது வந்து தனித்தொகுதி தான். தனித்தொகுதி தான் இருந்தாலும் வந்து இன்னைக்குள்ள வந்து மெஜாரிட்டி ஓட்டு எங்கே இருக்குது, யாருக்கு இருக்குது, அவங்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நடைமுறையெல்லாம் இருந்தது. அப்போ ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கூட்டணி ஏன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, இந்த கூட்டணியில் எப்படி இதுவான ஒரு அரசியல் வச்சுங்க. நானும் கூட சுயேட்சா போட்டியிடுறதுக்கு முன்னாடி வால்பாறையில் உள்ள எல்லா கட்சிக்காரத்தையும் கேட்டேன். இந்த மாதிரி நம்ம தொகுதி எல்லாமே நம்ம கட்சிக்காரங்க, வேறு யாருக்காவது நம்ம தொகுதியை வந்து அதிமுக கொடுத்துடலாம், இது கூட்டணி கட்சி போட்டு கொடுத்துருக்கூடாது. அது நீங்கள் கூட்டணி திரும்ப வந்து மதிச்சிருக்கணும்ல. இல்லை, கூட்டணி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கூட்டணி கொடுக்கணும்னா ரைட்டு, வேற ஒரு தொகுதி கொடுக்கலாம். வின்னிங் தொகுதியை வந்து எதுக்கு கூட்டணி கொடுக்குறீங்க? ஒரு ஜெயிக்கக்கூடிய தொகுதி எதுக்கு நீங்கள் கூட்டணி கொடுக்குறீங்க? ஜெயிக்கக்கூடிய தொகுதியும் கூட்டணி கொடுக்கணும், அது வேற ஒரு தொகுதியை மாற்றலாம். இது இந்த ஏற்பாடு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. கூட்டணி அப்படிதான். ஆமாம், கூட்டணி கணக்கே பார்த்தீங்க. ஆமாம். ஆனால் அவங்க பார்வையில் கரெக்டாக, அதாவது முதலமைச்சர் பார்வையில் அவங்க செஞ்சு கரெக்டாக. என்னுடைய பார்வையில் வந்து எனக்கு நம்ம அதை உடன்பாடு இல்லை. நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரர்கிட்ட கேட்டோம்னா, இல்லைங்க நீங்கள் நிற்கிறதோட நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னன்னா இது பேப்பர் வந்துச்சு. அப்போ மாவட்ட செயலாளர் வந்து புறநாமச்சர் வந்து ஒரு பொள்ளாச்சி செய்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சிக்காரன் கூப்பிட்டு யாரும் பண்ணக்கூடாது, உங்களை கட்சியில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் வேட்பாளர் ஆப்பறணும் பேப்பரில் வந்தோடனே ஜெயலலிதாமணியை கூப்பிட்டு ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த கவனத்தை சொல்லலாம், நம்ம அதை சொல்லலாம். அப்போ என்னென்ன நடக்குது, இது எப்படி இந்த கூட்டணிக்கு போச்சு எனக்கு தெரியாது. அது இது விவாதத்தில் சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. ஸோ இந்த தொகுதி கூட்டணிக்கு எப்படி மாறுச்சு, இதுக்குண்டு நடந்த என்ன அரசியல் பின்னணி என்ன தெரியுமா அப்படிங்கிறத நம்ம அந்த சிஎம் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீ எதுக்கு கட்சிக்கு எதிராக போட்டி போடுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், சரிட்டு நின்றுட்டேன். அப்போ உங்கள் பொள்ளாச்சியில் சக்தி ஹோட்டல் தங்கியிருக்காங்க சிஎம். அவங்கள தாண்டி தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் கூட என்ன இது உங்கள் நம்ம போகணும் இதெல்லாம் பண்ணுவாங்க, யாராவது இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணி சொன்ன மாதிரி இது வந்து. ஆனால் இந்த கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க, நான் சொன்ன நியாயம் தெரிஞ்சுட்டேன். அவங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், நான் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். யாரும் எங்களுக்கு கேட்குறேன். வேட்புமனு தாக்கல் பண்ணோன்னா சொன்னாங்க, சார் நீங்கள் சாயங்காலம் உங்களை கட்சியிலேருந்து எடுத்துவாங்க, நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டா போங்க, கட்சியிலேருந்து எடுக்கவே இல்லை. உங்களை எடுக்கும்ல யாரும் வந்து ஏன் அப்படி நிற்கிற, இது அம்மா அறிவிச்ச கேண்டிடேட்டு கூட்டணி கட்சிக்கு இதுக்கு முன்னாடி எப்படி நிற்கலாமா அப்படின்னு அவங்களும் கேட்கல. கூட்டணி கட்சி நிற்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சீட்டு போய், நாங்கள் நிற்கிற கூட்டணியில் உங்கள் எக்ஸாமில் ஒருத்தர் வந்து போட்டி வேட்பாளரை போடுறாரு, அதில் ஓட்டு பிரிஞ்சான தப்பு தானே
அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. 100 ஓட்டுலேயே வந்து வெற்றி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையும் எனக்கு வரல. ஸோ எனக்கு உதவிட்டாங்க. சரி கண்டஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்கூப்னி இருந்துச்சு. ஸ்கூப்னி சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டிட்டேன். வேட்பாளராக போட்டிட்டு எப்படி தெரியுமா நான் வால் போஸ்ட் வச்சேன். எம்ஜிஆர் போட்டேன். வால்பாத்தோடு சட்டை போட்டு நான் நல்லது செஞ்சிருந்தேன்னா ஓட்டு போடுவேன். இல்லைன்னா போடாது. நீயும் போடாது. நான் என்ன செய்யணும், எதுக்காக நிற்கிறேன் அப்படின்னு மீட்டிங் பேசுகிறேன். யார் தெரியுமாப்பா பேச்சாளர்? நான் மட்டும்தான். யாரையும் கூப்பிடல. ஆனால் இன்னைக்கு மதி கணேசன் ஒருத்தருக்காரு. அவர் தான் கூட அவர் இன்னும் பிடிச்சிருக்காரு. கேட்டது எல்லா பார்க்குறாங்க. ஒரு பெரிய கட்சிக்கு நான் எப்படி எம்எல்ஏ முதல்ல நின்னா எனக்கு எப்படி கூட்டங்கள் வந்துச்சோ, எப்படி நான் போன வண்டி நின்று மக்கள் கேட்பாங்களோ, என்னுடைய மீட்டிங் கேட்பாங்களோ, அந்த அளவுக்கு மரியாதை வர இருப்ப அந்த செண்டாமலாம் அடிச்சு தான் போவேன். பெரிய அரசியல் கட்சி தேர்தல் பிரச்சாரமாக போயிட்டு இருந்தேன். இந்த ஏற்பாடு பண்ண வந்து சொன்னார், பரவாயில்ல சார், உங்கள் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் நிற்கிறீங்க, அதுவும் கட்சி ரெட்டில் எழுத்து நிற்கிறீங்க, அந்த அம்மாவுக்கு ஏன் தான் நிற்கிறீங்க, அந்த அம்மாவும் ஒன்று உங்களை சொல்லலை, உங்கள் கட்சிக்காரரே யாரும் எழுத்து நிற்கல, யாரும் ஒன்று பண்ணல, நீங்கள் வாட்டில் குறைக்க நீங்கள் வாட்டுக்கிறாங்கன்னா நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்ன மாவாக்க கேட்குறேன், நான் வந்து என் பேசுகிற உண்மையை தவிர எது இருக்காது, மக்கள்கிட்ட நேர்மையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேசுனா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு முன்பு நீங்க வந்து கள்ளச்சாலை ஒழித்தது உள்ளிட்ட பல்வேறு நல்ல பேர் அந்த அம்மாவுக்கு சொல்றேன். எல்லா நியூஸ் பேப்பர்ல நான் பேசுறது தான் நான் பேசுறேன். பேசி முடிச்சுட்டு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு நேர்மையான மாறுதல் தான் மாற்றத்தை தரும் அப்படிம்பாங்கல்ல, அதுக்காக நான் சொல்லி இது மாதிரி இருக்கணும். ஒரு அரசியல் கட்சி இப்படி தான் இருக்கணும். நம்முடைய தொகுதிக்கு எது தேவையோ அதை தான் செய்யணும், அந்த வேலையை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் வச்சு 190 பூத்து தொகுதியில் 1900 ஓட்டு கிடைச்சு. ஒரு பூத்துக்கு 10 பேர். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பூத்துக்கு 10 பேர். நான் பேசுனது நியாயம்னு நினச்சிருக்கேன். கட்சி கட்டுப்பாட்டால் போட்டவங்க 90 பேர், 100 பேர். நேர்மைக்காக போட்டவங்க 10 பேர். ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ பெரிய நீங்கள் நன்மையை செய்தாலும் கட்சிக்கும் சின்னத்துக்கும் அந்த கட்சியுடைய தலைமைக்கு தான் ஓட்டு போடுவாங்க தவிர உங்களுக்கு ஓட்டு போடுறது சமீப காலமாக இல்லை. எம்ஜிஆர் காலத்தோட போயிடுச்சு. அதாவது வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சி நம்ம நன்றி.